ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லிங்கிற இந்த ஃபயர் கோலை அச்சீவ் பண்ண தனித்துவமான அறிவோ தனித்துவமான திறமையோ தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. யார் வேணாலும் இதை சாதிக்க முடியும். இதுக்கு முக்கிய தேவைகள் என்னென்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் சில அடிப்படையான புரிதல்கள், அவ்வளோதான். அது என்னங்கிறத இந்த எபிசோடில் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். இன்றைய எபிசோட ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு பிஸ்னஸ்மேன் அவரோட வெக்கேஷனுக்கு ஒரு பீச்சுக்கு போயிருக்கார். அங்கே ஒரு மீனவன் ஒரு போட்டில் மீன் பிடிச்சிட்டு வர்றதை பார்த்துருக்காரு. அந்த மீனவன்கிட்ட போய் பேச்சு கொடுத்துருக்காரு. ஏன்பா, இந்த மீனை பிடிக்க எவ்வளோ நேரம் ஆச்சுப்பா அப்படின்னு இவர் கேட்க, கொஞ்ச நேரம் தான் சார், எனக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த கொஞ்சம் மீன்களே தாராளமாக போதும் அப்படின்னு அந்த மீனவனும் பதில் சொல்லியிருக்காரு. அப்போது மிச்ச நேரம்லாம் என்னப்பா பண்ணுவேன்னு அந்த பிஸ்னஸ்மேன் கேட்க, வேற என்ன சார், நல்லா சாப்பிட்டுட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக நேரத்தை செலவழிச்சிட்டு சாயங்காலமாக நண்பர்களோட விளையாண்டுட்டு நேரத்தை கழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே நம்ம பிஸ்னஸ்மேன் அந்த மீனவனுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருக்காரு. நீ என்ன பண்ணுற, கொஞ்ச நேரம் மீன் பிடிக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப நேரம் நிறைய மீனாக பிடி. அந்த மீன்களை எல்லாம் விற்று பணம் பாரு. அந்த பணத்தில் பெரிய போட்டாக வாங்கு. இன்னும் நிறைய மீனை பிடி. இன்னும் லாபத்தை பெருக்கு. இன்னும் நிறைய போட்டை வாங்கு. அப்புறம் தனியாக ஒரு கம்பெனியை ஆரம்பி. அப்புறம் அதை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணு. இப்படி நீ பெரும் பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட அந்த மீனவன், அதுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்க, அப்புறம் என்ன, நீ ஜாலியாக ஒரு பீச் ஓரமாக குடும்பத்தோடு ரிட்டையர் ஆகி ரிலாக்ஸ்டாக மீன் பிடிக்கலாம், குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாம், நண்பர்களோட விளையாடலாம் அப்படின்னு அந்த பிஸ்னஸ்மேன் சொல்லியிருக்காரு. அடா, அதை தனியாக இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த மீனவன் சொன்னானா. ஏன் இந்த கதைன்னா, இப்போ உங்கள் வாழ்க்கை ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக தான் போயிட்டுருக்குதுன்னா நீங்கள் ஃபயர் பற்றி யோசிக்க வேண்டிய தேவையும் இல்லை, ஃபயருக்காக உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கணும்னு அவசியமும் இல்லை. ஆனால் அந்த கொடுப்பினை எல்லாருக்கும் அமையாது. ஸோ ஃபயருக்கு பிளான் பண்ண நாம் புரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் என்ன? முதல் விஷயம், நம்ம வருட செலவுகள். நம்ம எதில் செலவழிக்கிறோன்னு தெரிஞ்சால் தான் நம்மளுடைய தேவைகள் பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக பட்ஜெட் போடணுன்னு அவசியம் இல்லை, நாங்கள் பட்ஜெட் போட்டதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு மாதமும் பண்ணுற செலவுகள் பற்றின டேட்டாவை கேட்டகரைஸ் பண்ணி க்ளீனாக வச்சுருப்போம். இதில் ரெண்டு முக்கிய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று, நம்ம செலவுகள் ஒவ்வொரு வருஷமும் எப்படி மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிற பேட்டர்னை நம்மளால் பார்க்க முடியும். அந்த பேட்டர்னை வச்சு ஃப்யூச்சரில் நம்ம செலவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியும். ரெண்டாவது பெனிஃபிட், நான் போன 2 எபிசோடில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நம்மளோட நெட்வொர்த்தை இந்த செலவுகளோட மல்டிப்புளாக பார்க்கலாம். அதாவது நம்ம வருஷ செலவு எக்ஸ் அப்படின்னா நம்ம நெட்வொர்க் எத்தனை எக்ஸில் இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். இது நம்ம ஃபயர் கோலை அச்சீவ் பண்ண எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். இதுபோக இதில் சைடு பெனிஃபிட் ஒன்று இருக்குது. உங்களில் எத்தனை பேர் ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதில் ஒரு குட்டி கதை சொல்லியிருப்பார். இது 70s நடந்தது. ஆம்ஸ்டர்டாமோட சப்பர்பில் ஒரே மாதிரியான வீடுகள் இருந்த நெய்பர்ஹுட் ஒன்று இருந்திருக்கு. அந்த நெய்பர்ஹுட்டில் சில குறிப்பிட்ட வீடுகளில் மட்டும் எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் பார்த்தா மற்ற வீடுகளை விட 30% கம்மியாக இருந்திருக்கு. எல்லா வீடும் ஒரே சைஸ் தானே, எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருந்திருக்கணும். அது எப்படி இந்த வீடுகளில் மட்டும் 30% கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ்க்கு ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கு. அப்படி என்னடா இந்த வீடுகளில் வித்தியாசம்னு பார்த்தா, மற்ற வீடுகளெல்லாம் எலக்ட்ரிக் மீட்டர் பேஸ்மெண்ட்டில் இருந்திருக்கு. இந்த வீடுகளில் மட்டும் எலக்ட்ரிக் மீட்டர் மெயின் ஹால்வேயில் இருந்திருக்கு. எலக்ட்ரிக் மீட்டர் மெயின் ஹால்வேயில் இருந்தால் என்ன ஆகும்? நம்மளோட எலக்ட்ரிசிட்டி யூசேஜை நம்ம டெய்லி பார்ப்போம். நம்ம அதை டெய்லி பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அட, எதுக்குப்பா ஏசி, அந்த ஜன்னலை திறந்து வை, சும்மா சிலு சிலுன்னு காற்று வரும் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நம்மளை அறியாமலே ஓவர் யூசேஜை கண்ட்ரோல் பண்ணுவோம். அதுதான் அந்த 30% கம்மியான யூசேஜுக்கு காரணம். நம்ம எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ண ஆரம்பித்தா நம்மளை அறியாமலே இதுதான் நடக்கும். இது நான் சைட் பெனிஃபிட் நீங்கள் சொன்னாலும் ஓவர் டைமில் இதுதான் பிக்கெஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் செலவுகளை ட்ராக் பண்ணுங்கள். அதை உங்களுக்கு எப்படி ட்ராக் பண்ணணும்னு தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சாம்பிள் கூகுள் டாக் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அதை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷ செலவுகள் எக்ஸ் இருக்குது இல்லையா, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகிறதில்ல. இன்ஃப்ளேஷன்னால் அது கூடினாலும் அதை விட பெரிய பாதிப்பு எதில் இருந்து வரும்னா நம்ம லைஃப் ஸ்டைல் க்ரீப்னு சொல்லப்படுற அப்கிரேட்ஸில் இருந்து. இங்கே தான் நம்ம நெட்வொர்த்தை எக்ஸோட மல்டிப்புளாக பார்க்குறதுல உதவியாக இருக்கும்.
இப்போ உங்கள் நெட்ஒர்க் 10xல் இருக்குதுன்னு வச்சுப்போம். வாடகை வீட்டில் இருக்கீங்க. சொந்த வீடு வாங்கி உங்கள் லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த சொந்த வீடு வாங்கினது உங்கள் வருஷ செலவை எத்தனை சதவீதம் கூட்டும் அப்படின்னு பாருங்கள். 20% கூட்டும் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ எக்ஸ் 20% கூடுது. எக்ஸ் 20% கூடுனா 10xஆக இருந்த நம்ம நெட்ஒர்க் என்ன ஆகும்? 10x டிவைடட் பை 1.2 8.3xன்னு குறைஞ்சிடும். இப்படி ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்கள் நெட்ஒர்க்கை அது எப்படி பாதிக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சேவிங்ஸ் ரேட்டோட முக்கியத்துவம். நம்ம சம்பாதிக்கிறதுல எத்தனை சதவீதம் நாம் சேமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சேவிங்ஸ் ரேட். நம்ம எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுறோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேவிங்ஸையும் ட்ராக் பண்ணுறோம். இந்த சேவிங்ஸ் ரேட் நம்ம ஃபயர் கோலுக்கு 2 விதத்தில் உதவி செய்யும். ஒன்று, நம்ம எவ்வளோ அதிகமாக சேமிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் அந்த ஃபயர் கோலை அடைய முடியும். இதை நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் எபிசோட்லேயே பார்த்தோம். சிம்பிள் சிங்காரம் சம்பாதிக்கிறதுல 50% சேமித்து அதை 10% க்ரோத் வர்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாருன்னா 12 வருஷத்தில் அவரோட வருஷ செலவுகளில் 25 மடங்கு அவரோட நெட்ஒர்த்தாக அடைஞ்சிருப்பார். ஆனால் 20% சேமித்த மிடில் கிளாஸ் மாதவன் அதே 25 மடங்கு 24 வருஷத்தில் அடைவார். ஸோ அந்த அக்ரெசிவான சேவிங்ஸ் சிம்பிள் சிங்காரத்தை சீக்கிரமே ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இதில் ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா, சேவிங்ஸ் ரேட் அதிகமாக இருந்தால் நம்ம வருஷ செலவுகளான எக்ஸ் கம்மியாக இருக்கும். எக்ஸோட வேல்யூ கம்மியானால் அதோட மல்டிப்ளாக இருக்கிற நம்ம நெட்ஒர்க் பெருசாகும், ஃபயர் கோல் போஸ்ட்டும் கிட்ட வரும். இது ரெண்டாவது இன்டைரக்ட் பெனிஃபிட். அதுக்காக சேவிங்ஸ் ரேட்டை அதிகமாக்குறேன்னு சொல்லிட்டு கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது, தேவையில்லாத செலவுகளை தான் குறைச்சிக்கணும். அடுத்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம மூளையை எக்ஸ்போனென்ஷியலாக யோசிக்க ட்ரெயின் பண்ணுறது. இதை நம்ம ஏற்கனவே பில்டிங் வெல்த் சீரீஸில் கவர் பண்ணோம். நம்ம ஹியூமன் பிரெயின் எப்போவுமே லீனியராக தான் யோசிக்கும், அதாவது நேர்கோட்டில் தான் யோசிக்கும். இப்போ நீங்கள் டெய்லி ஒரு ஜாரில் ₹1 போட்டு வரீங்க. 30 நாளைக்கு அப்புறம் அந்த ஜாரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம டக்குன்னு ₹30 அப்படின்னு சொல்லிடுவோம். இது லீனியர் திங்கிங். இதே ஜாரில் முதல் நாள் ₹1, 2வது நாள் ₹2, 3வது நாள் ₹4ன்னு டபுள் ஆக்கிட்டே போட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்போ 30வது நாளில் ஜாரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்மளால் தோராயமாவது பதில் சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கு நாம் சகுந்தரா தேவியை தான் கூப்பிடணும். அதுதான் எக்ஸ்போனென்ஷியல் திங்கிங். இதில் இன்னொரு விஷயமும் நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் இயற்கையாகவே ஷார்ட் டேர்மில் நடக்க போகிறத ஓவர் எஸ்டிமேட் பண்ணுவோம், லாங் டேர்மில் நடக்க போகிறத அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம். அதாவது அடுத்த 2 வருஷத்தில் நம்ம வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருப்போம். ஆனால் அடுத்த 10 வருஷத்தில் நம்ம வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவ்வளோ ஐடியா இருக்காது. அதையும் உடச்சி எறிஞ்சிட்டு லாங் டேர்மில் யோசிக்க கற்றுக்கணும். நம்ம நெட்ஒர்க்கோட வளர்ச்சி 10% அப்படின்னா 2 வருஷத்தில் எப்படி இருக்கும், 5 வருஷத்தில் எப்படி இருக்கும், 10 வருஷத்தில், 20 வருஷத்தில், 50 வருஷத்தில், இப்படி நமக்கு லாங் டேர்மில் பார்க்க தெரியணும். அதை ட்ராக்கும் பண்ணணும். நான் இந்த மணிச்சிம் கால்குலேட்டரை யூஸ் பண்ணுவேன். ரியலி சிம்பிள். இப்போ 45x நெட்ஒர்க் 10% வளர்ச்சிக்கு 40 வருஷத்தில் எப்படி இருக்கும்? 2000xஆக வளர்ந்துருக்கும். 50 வருஷத்தில் 5200 மடங்காக வளர்ந்துருக்கும். கூல். இந்த வளர்ச்சியை நமக்கு பார்க்க தெரிஞ்சாதான் இன்றைக்கி சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும். அதனால் எப்போவுமே லாங் டேர்மில் எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த க்ரோத் ரேட்டில் நாம் க்ரோ ஆகிறோமா அப்படிங்கிறதையும் நாம் ட்ராக் பண்ணணும். இந்த திங்கிங் நம்ம ஃபயர் ஜேர்னிக்கு பிளான் பண்ண பெரிய உதவியாக இருக்கும். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நிறைய பேர் ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க, ஆனால் அந்த சேமித்த காசை எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. கேட்டால் தான் காது, கேட்கலன்னா செவிடு அப்படின்னு பிகேஸில் கிரேசி மோகன் சொல்லுவார். அதே மாதிரி சேமித்த காசை இன்வெஸ்ட் பண்ணால் தான் அந்த சேமிப்புக்கே அர்த்தம் வரும். ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஃபயர் கோல் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் எக்ஸ்போஷர் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். ஸ்டாக்ஸ் எக்ஸ்போஷர் இல்லாமல் ஃபயரை கன்சிடரே பண்ண முடியாது, சாத்தியமே இல்லை. ஏன்னா ஸ்டாக்ஸ் தான் இருக்கிற அசட்ஸ்லேயே அதிக வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அசட். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸில் தான் லிக்விடிட்டியும் இருக்குது. நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வருஷ செலவுக்கு 4% வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் மாதிரியான லிக்விட் அசட்ஸில் இருக்கிறது தான் நல்லது. ரியல் எஸ்டேட்டாக வச்சுருந்தோம்னா அதிலிருந்து வர்ற வாடகை பணம் நம்ம செலவுக்கு காணாது. ஸ்டாக் மார்க்கெட் மேலே உங்களுக்கு பயம் இருந்தால் அதை பற்றி கற்றுக்கோங்க, அந்த பயத்தையும் போக்கிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய நாலேஜ் எல்லாம் தேவையில்லை. என்னோடய MBA
எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேலே இருந்த அந்த பயத்தை போக்க ஹெல்ப் பண்ணிச்சே தவிர அது பண்ணின மற்ற எக்ஸ்ட்ரா ஹெல்ப் எல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி சாதிச்சதை ஈஸியாக இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் செஞ்சுருக்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பெஷலாக எந்த அறிவோ அல்லது திறமையோ தேவையில்லை. அதுதான் அதோட பியூட்டி. இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி நான் தனியாக விளக்கமாக இன்னொரு எபிசோடில் கவர் பண்ணுறேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய ராக்கெட் சயின்ஸ்னு நினச்சிக்காதீங்க. வெரி சிம்பிள், யாருனாலையும் பண்ண முடியும். ஒவ்வொரு வருஷமும் உங்கள் நெட்ஒர்த்தை நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பித்தாலே உங்கள் ஃபயர் ஜேர்னியில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு தெளிவாக தெரியும். இந்த வருஷம் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான வருஷத்தை மனசில் வச்சு பிளான் பண்ணாங்க. ஏன்னா அது நம்மளை தேவையில்லாத அக்ரெசிவான ரிஸ்க் எடுக்க வைக்கும். அதுக்கு பதிலாக கன்சர்வேட்டிவான க்ரோத் ரேட்டுக்கு உங்கள் நெட்ஒர்த் எப்போ உங்கள் டார்கெட்டை அடையும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. எனக்கு 45x கம்ஃபர்டபுளாக பட்டுச்சு. உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டார்கெட்டை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்களும் 45xஐ டார்கெட் பண்ணுறீங்கன்னா உங்கள் கரண்ட் நெட்ஒர்த்தில் இருந்து 45x அடைய கன்சர்வேட்டிவான க்ரோத் ரேட்டான 10%க்கு எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு பாருங்கள். இப்போ உங்கள் நெட்ஒர்க் 10xல் இருக்குதுன்னா வருஷா வருஷம் 0.5x உங்கள் சேவிங்ஸில் இருந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா 10% வளர்ச்சிக்கு 12.5 வருஷத்தில் உங்கள் நெட்ஒர்க் 45xஆக மாறி இருக்கும். இந்த பிளானை ஒரு ரஃப் கைட்லைனை வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே நாம் நினைக்கிற மாதிரி பிளான் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கோம். ஆனால் பிளான் ஒன்று இருந்தால் தான் நம்ம ஆக்சுவல் ஜேர்னி அந்த பிளான்லேருந்து எவ்வளோ டிவியேட் ஆகி போகுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் ரேட்டை கூட்டவோ அல்லது குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதுக்கு தான் நாம் கன்சர்வேட்டிவாக பிளான் பண்ணிக்கணும். அக்ரெசிவாக பிளான் பண்ணி அந்த எதிர்பார்ப்புக்கு மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்கலன்னா அப்புறம் நமக்கு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு கன்சர்வேட்டிவாக பிளான் பண்ணியிருந்தால் மார்க்கெட் சர்ப்ரைஸாக நாம் நினச்சதை விட மேலே போச்சுன்னு வைங்க, அது நமக்கு சந்தோஷமாக முடியும். அடுத்த விஷயம் பொறுமை. ஐயையோ எனக்கு ஆல்ரெடி 40 வயசாயிடுச்சு, எனக்கு போதுமான நேரம் இல்லையே அப்படின்னு அவசரப்பட்டு ஆர்வமாக கிரிப்டோ லிவரேஜ்டு இடிஎஃப்ஸ்னு டேஞ்சர் ஜோனுக்கு போயிடாதீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸுங்கிறத நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 10 வருஷம் 15 வருஷங்கிறது நாம் நினைக்கிற அளவுக்கெல்லாம் அது ரொம்ப காலம் இல்லை. நம்ம மொத்த வாழ்க்கையில் 10லேருந்து 15% தான். டக்குன்னு போயிடும். அதனால் பொறுமையாக அச்சீவ் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு அந்த 10-15 வருஷத்தில் அச்சீவ் பண்ண வேண்டியதை இன்னும் மோசமாக்கி விட்டுடக்கூடாது. இவ்வளோ தாங்க ஃபயரோட ரெசிபி. நம்ம எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுறது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேமிக்கிறது, சேமித்த பணத்தை இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பொறுமையாக கன்சர்வேட்டிவான க்ரோத்துக்கு 5லேருந்து 50 வருஷம் வரைக்கும் நம்ம வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க தெரிஞ்சுக்கிறது. அவ்வளோதாங்க ஃபயரோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ். இது தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் உங்கள் ஃபயர் பயணத்தில் பாதி தூரம் வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே உங்கள் எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் பாக்கி. வாழ்த்துக்கள். அடுத்த எபிசோடில் இந்தியாவில் ஃபயர் ஆகிறதுக்கு நாம் என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.